கரூர் துயர சம்பவம் குறித்து அடுத்தடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடமும், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடமும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி விசாரித்து அறிந்தார். இந்த செயல் அவருடைய அரசியல் முதிர்ச்சியை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது என்று கருதுவதாக மூத்த காங்கிரஸ் தலைவர் ஓ. பலராமன் கூறியிருக்கிறார். டாப் டக்கர் தமிழ்நாடு யூடியூப் சேனலுக்காக கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் கவுன்சிலர் மு. சம்பத் நடத்திய உரையாடலில் பலராமன் இவ்வாறு கூறியிருக்கிறார். நாங்கதான் கூட ஆரம்பத்துல விஜயை பத்தி ரொம்ப மனிதா, என்னப்பா சின்ன பையன், என்னமோ பேசுறான், என்னமோ வசனம் பேசுறோம் அப்படிதான் நான் நினைச்சேன். ஆனா பின்னாடி ஒரு உறுதியான கூட்டம், கடுமையான விமர்சனங்களுக்கு அப்பா ஒரு திரள்றத நீங்க சாதாரணமா எடுத்துக்க முடியாது. நம்ம கூத்தாடி விசிலஜாம் பெண்ணிங்கெல்லாம் சொல்றது பொறுப்பற்ற விமர்சனங்கள். அதுல வெறும் அவங்க மேல மட்டுமே பழிகளை சுமத்துவதும் நாகரிகமான அரசியலாக நான் கருதவில்லை. எங்க கட்சி மாநில செயலாளர் தோழர் மு. வீரபாண்டியன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர், சம்பவம் நடந்த உடனே கரூருக்கு சென்றார். அங்கே இருக்க பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கிறார், ஆறுதல் சொன்னார். சம்பவம் துரதிருஷ்டவசமானது, எதிர்காலத்தில் நடக்காமல் நாம தவிர்ப்பதற்கு என்ன முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று பார்க்க வேண்டும் என்று அவர் ரொம்ப நாகரிகமா தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணிட்டார். அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி இப்போ காங்கிரஸ் கட்சி இப்போ திமுக கூட்டணி தான் இருக்குது. அதனுடைய தலைவர், நாடறிந்த மாபெரும் தலைவரான ராகுல் காந்தி தமிழக முதல்வரோடையும் இந்த அசம்பாவிதம் குறித்து பேசினாலே, இந்த தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் கையிலையும் அவர் பேசியிருக்கார். ரொம்ப கண்ணியமான ஒரு முன்னுதாரணம் என்றே நான் கருதுகிறேன். எப்படி ஒரு விஷயத்தை அணுக வேண்டும் என்பதில் ராகுலுடைய இந்த முயற்சி, இந்த நடவடிக்கை என்பது ஒரு விழிப்புணர்ச்சியை எல்லோர் மத்தியிலும் ஏற்படுத்தி இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நீங்க என்ன பாக்குறீங்க? அது நமக்கு அது ஒரு முன்னுதாரணமா எல்லா கட்சிக்கும் இருக்கணும்ன்ற மாதிரி அது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. ஏன்னா இப்ப சொல்லலாம், ஒரு சைடா யாருன்னா அவர் சொல்ல முடியுமான்னா முடியாது. முறைப்படி முதலமைச்சரை கேட்கணும், கேட்டுட்டாரு. முதலமைச்சர் என்ன நடந்தது அதை சொல்லியிருப்பாரு. அத மாதிரி சம்பந்தப்பட்ட இவர்கிட்டும் விஜய்கிட்டும் கேட்டிருக்காரு. ரெண்டையுமே கேட்டுட்டு பொதுவான விதி என்னன்னா, இனிமேல் இது நடக்காம பாத்துக்கோங்க, பாதிக்கப்பட்டவங்களை எந்தெந்த வகையில காப்பாற்ற முடியுமோ அது பண்ணுங்க அப்படின்ற அந்த 2 வழிதான். அது ராகுல்ஜி ரொம்ப ரொம்ப மெச்சூரிட்டியா நடந்துக்கிறாருன்றது ஒண்ணு. நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, எல்லா கட்சி தலைவர்களுமே இதை தயவு செய்து கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்கணுன்றதுதான் என்னுடைய கேள்வி. அரசியலுக்காக, ஓட்டுக்காக, சீட்டுக்காக அப்படின்னு இதை புறந்தள்ளி ஒரு பகுதியை பார்த்துட்டு ஏமாத்திக்க வேண்டாம்ன்றது என்னுடைய கருத்து. இப்ப நாங்கள்லாம் விலைவாசி போராட்டம் 1962 அந்த மாதிரி இந்தி எதிர்ப்பு இந்த ஆட்சியில இருக்கிற போது 65ல ஏற்பட்ட விபரீதங்கள் சாதாரண விஷயமா நடந்தது. போனோம், முதலமைச்சரை பார்க்க முடியல, அவருக்கு சரியா பதில் கொடுக்கலன்னாங்க, அது முடிஞ்சு போச்சு. அது 2 நாள் பொறுத்து மறுபடியும் அது என்ன வேறு வகை ரூபத்துல வந்தது. அந்த மாதிரி அப்பவே இப்படிலாம் நடந்திருக்குது. இன்னைக்கு விஞ்ஞான ரீதியா உட்கார்ந்த இடத்துல உலகம் பூரா ஒரே நேரத்துல தகவல் சொல்ல முடியுன்ற வேலையெல்லாம் இருக்கு. அதனால எந்த அரசு வந்தாலும், குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன், எந்த அரசு வந்தாலும் எல்லா உபகரணங்களும் இருக்கிறது, எல்லா பிரச்சார யுக்திகளும் இருக்கிறது. இதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு அரசு தரப்புல இயந்திரமாக இருந்து செயல்பட வேண்டியது கட்டாய கடமை. அரசியல் கட்சி தலைவர்கள்ல தலைவர்களா இருந்தாலும், அரசியல் கட்சி நிர்வாகிகளா இருந்தாலும் எல்லாருமே ஒட்டுமொத்த ஜனநாயக நாட்டில் கேள்வி கேட்கிற உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை கேட்கிறவனுக்கு ஜனநாயக ரீதியாக உரிமையாகவும் கடமையாக இருக்கிறது. இந்த 2ஐயும் தவிர்த்து விட்டு கலவரமாக ஆக்குவது அல்லது ஒரு பெரும் குழப்பத்தை உண்டாக்குவது என்பது ஜனநாயகத்திற்கே ஒரு ஆபத்தை விளைவிக்கும் என்பதுதான் என்னுடைய அனுபவ ரீதியான கருத்து. இதுக்கு நிறைய சொல்லலாம். திட்டமிட்டு இந்த மாதிரி பெரிய கூட்டங்கள் போட்டா கலவரம் பண்றது எல்லாரும், நேருவையும் அப்படி அடிச்சாங்க ஒரு கட்டத்துல. அதே மாதிரி இந்திரா காந்தி எத்தனையோ முறை தாக்கப்பட்டிருக்காங்க.
பெரும் கூட்டத்துக்கு மத்தியில் அந்த கூட்டம் சேர்றது அந்த எதிர் தரப்பினருக்கு வைத்தறிச்சலாகவும் கோபமாகவும் இருக்கும் அப்படின்னு நடைமுறையில நாம பார்த்திருக்கிறோம். அதனால எம்ஜிஆர் போகும்போது அவர் தவிர்த்து மற்றவங்க எவ்வளவு பேர் அடிபட்டாங்கன்றத நாங்க நேராக பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அதனால இன்னைக்கு நடந்த இந்த முடிவுக்கு வரணும்னு சொன்னா அரசு தரப்பிலும் அரசு அதிகாரிகளும் சரியா இருக்கணும். இந்த கூட்டத்துல அரசு தரப்பு அதிகாரிகள் காவல்துறையினர் குறைவாக இருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. இதையெல்லாம் தவிர்க்க வேண்டியது இந்த அரசின் கடமை என்பதையும், அதற்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும், அது எல்லா அரசியல் கட்சிக்கும் பொருந்தும் என்பதையும் தான் நான் நினைவுபடுத்துகிறேன்.